அளிப்பார்களாக. அருள் தந்தையோடு மற்ற எல்லா ஞானியர்களையும் இணைத்துக் கொள்கிறோம். வான்காந்த களத்தில் இன்று வரை வாழ்ந்த அருளாளர்கள், புனிதர்கள், மகான்கள், ஞானிகள், ரிஷிகள் போன்ற அனைவரது ஆற்றல்களை மதித்து போற்றுவோம். ஆற்றல் குவிவதை உணர்கிறோம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குருபிரானோடு இணைந்த அனைத்து மகான்களையும் நம் அறிவாலும் மனதாலும் இணைத்துக் கொள்கிறோம். அறிவு என்பது 6 அறிவோடு நின்று விடுகிறது. ஆனால் உயிரின் படர்க்கையான மனமானது நினைத்த நேரத்தில், மனம் எழுச்சி பெறும் நேரத்தில் பிரபஞ்சத்தோடு அந்த வினாடியே இணைகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் வான்காந்தத்தில் இணைகிறோமோ அப்பொழுதெல்லாம் அங்கிருக்கும் மகான்களின் சூக்கும ஆற்றல், அவர்கள் உடம்பில் இயங்கிக் கொண்டிருந்த ஜீவகாந்தமே இப்பொழுது சூக்கும வான்காந்த ஆற்றலாக மாறியிருப்பதால் அந்த சூக்கும காந்தம், மகான்களின் சூக்கும காந்தம், அருள் தந்தை அவர்கள், அவரோடு இணைந்த மகான்கள், அவருக்கு முன்னால் வந்த மகான்கள் அனைவருடைய சூக்கும காந்தத்தில் நம் ஜீவகாந்தத்தை இணைக்கிறோம். நாம தான் நம்மளுடைய மனதை விரித்து அவர்களோட இணையணும். ஏன்னா வான்காந்தத்தில் இருந்து அவர்கள் நினைத்தால்தான் நம்மோட இணைய முடியும். இன்றைக்கு திருப்பூரில் இத்தனை பேர் தவம் பண்றாங்க, அவரோட போய் நம்ம இணையணும்னு அவங்க நினைச்சா அவங்க வந்து இணைவாங்க, கருமைய பதிவிற்கு ஏற்ப. ஆனால் நாம் எப்பொழுது நினைத்தாலும் நாம் போய் அவங்களோடு இணையிறப்ப மனதால் தடை சொல்ல மாட்டாங்க. இதுதான் மகான்களினுடைய மனம். தேடி சென்றால் தடை சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்களாகவே நம்மோடு வந்து இணைவதற்கு கருமைய பதிவுக்கு ஏற்பதான் அவர்களுடைய வான்காந்தம் நம்மோடு இணையும். ஆனால் நாம் நினைத்தால் எப்பொழுதும் இணையலாம். இது ஒரு சூக்கும ரகசியம். தடை சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டிற்கு ஒரு வேண்டா விருந்தாளி வராரு, வாசல்ல நிக்கிறாரு, கதவை தட்டுறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? கதவை திறந்து என்ன வேணுங்க அப்படியாவது கேட்போம் இல்லையா? பிடிக்காதவங்களே வந்தாலும் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி கூப்பிடுவோம்? என்னங்க என்னங்க வேணும், என்னங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்போம். அது மாதிரி தான் நாம பிடிக்காத விருந்தாளியாக இருந்தாலும், பிடிக்காத நபராக இருந்தாலும், நாம் அவர்களை நினைத்து இணையும் பொழுது அவர் மகான்களாக இருப்பதால் நம் கருமையத்தில் பதிவுகள் இருந்தாலும் தேடி செல்வதால் நம்மளுடைய பதிவுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு சதவிகிதம் அவர்களுடைய அருளை வாரி வழங்குவார்கள். இந்த விடியற்கால வேளையில் அவர்களுடைய காந்தமானது, சூக்கும காந்தம் வான்காந்தத்தில் பரவி இருக்கிறது.
மனம் சட்டுன்னு விரியுது பாருங்க. அப்படியே பிரபஞ்சத்துக்கு போங்க. அவர்களுக்கு தெரிந்த மகான்களை அப்படியே அவங்க பரு உடலை நினைச்சுக்கோங்க. அருள் தந்தையை நினைச்சுக்கலாம். ரமணர், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளலார், யோகானந்த பரமஹம்சர், பாபாஜி, யுக்தேஸ்வரர், எல்லாருடைய ஜீவகாந்தமும் முதுகு தண்டு வழியாக உள்ள போறத கவனிங்க. சித்தர்களை நினைத்துக் கொள்ளுங்க. எப்பொழுதுமே நாம் எந்த தவம் ஆரம்பித்தாலும் அதற்கு முன்பு இந்த மாதிரி ஒரு 5 நிமிடம் சாதாரணமாக அமர்ந்து பிரபஞ்சத்தில் இருக்கும் காந்த களத்தில் மனதை செலுத்தி நமது ஜீவகாந்தத்தோடு இணைத்துக் கொண்டால் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு கோள்களின் சாரத்தை சார்ந்தவர்கள். ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு கோளின் சாரத்தை சார்ந்தவர்கள். அனைத்து சித்தர்களின் ஆற்றலை ஈர்த்து கொள்ளும் பொழுது நமது கருமைய பதிவுகளில் இருக்கும் கோள்களின் சஞ்சாரத்தின் அண்மை செய்மை நமக்கு நன்மையே செய்யும். கோள்களின் ஆற்றலை கட்டுப்படுத்தி அவர்களுக்கு உரிய சீடர்களுக்கு நன்மை செய்தவர்கள் சித்தர்கள். உண்மையாக வாழ்ந்த சீடர்களுக்கு, அறநெறி வாழ்க்கை வாழ்ந்த சீடர்களுக்கு தன்னுடைய அன்பை முழுவதுமாக பரிசளித்தார்கள் சீடர்கள். ஆதலால் அவர்களது ஆற்றலை நினைத்தாலே நமக்கும் ஒரு சதவிகிதத்துக்கு குறைவாகவாது வரும் அந்த ஆற்றலை ஈர்த்துக் கொள்கிறோம். காப்பான கருவூரார் போகநாதர்
கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணவர் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. இந்த பாடல் ரோம ரிஷி அவர்கள் எழுதியது. ரோம ரிஷி அவர்கள் அவருடைய குருமார்களை நினைத்து எழுதிய பாடல். காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணவர் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. இந்த பாடலை முதலில் ஒரு 18 வருடத்திற்கு முன்பு கவர்னர் சுப்புரத்னம் ஐயா இந்த பாடலை சொல்லிக் கொடுத்தார்கள். இதன் அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அவருடைய கவனகர் என்ற புத்தகத்திலும் வெளியிட்டார்கள். இதில் ஒவ்வொரு சித்த பெருமானும் 2 கோள்களின் சாரத்தை சார்ந்தவர்கள். கருவூரார் என்பது கரு ஊற விடமாட்டார். கருமையத்தில் ஒரு தடவை பதிவுகளை அழித்துவிட்டால் மீண்டும் அந்த தீய பதிவுகளை பதிய விடாத ஒரு மகான் கரு ஊரார். கருவை சுமக்காதவர், கருவை சுமக்க விடமாட்டார். கருணையுள்ள அகத்தீசர், கருணைக்கு உச்சகட்டமான ஆத்மா அகத்து ஈசன். அகத்தில் இருக்கும், அகத்தை உணர்ந்த, அகமாகவே வாழ்ந்து கொண்டிருந்த சித்தர். மூப்பான கொங்கணர். மூப்பு என்றால் அறிவில் மூத்தவர், மூலத்தை கண்டுபிடித்தவர். கோப்பான கோரக்கர். கோப்பு என்றால் அனைத்து விதமான ஆற்றல்களையும் சீராக இயக்க ஒழுங்கை உணர்ந்து தன்னுடைய நிலையிலிருந்து மற்றவர்களுக்கும் தொண்டு செய்தவர் கோப்பான கோரக்கர். கர்ம வினைகளை அறுத்து எரிபவர். கோரக்கருக்கு அந்த தன்மை இருந்திருக்கு. கூர்மையுள்ள இடைக்காடர். இடைக்காடர் என்பவர் நுண்மான் நுழைபுலன் அறிவு பெற்றவர். கூர்மையுள்ள அறிவு. விளைவறிந்த விழிப்பு நிலையில் வாழ்ந்த ஒரு மகான் இடைக்காடர். நவகிரகங்களை மாற்றி வைத்தவர். தந்திரங்கள் செய்பவர். விதியை மதியால் வென்றவர். வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி.
வாப்பான வாதம்னா வலிமையான வாதம். சொற்கள், இனிமையான சொற்கள், இறைநிலையை பற்றிய சந்தேகங்களை விளக்கிய ஒரு மகான் வாசமுனி. இவர்களுடைய காப்புகள் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று ரோம ரிஷி அவர்கள் பதிவிடுகிறார். ரோம ரிஷியே மிகப்பெரிய மகான். அவரே அவருடைய குருமார்களை நினைக்காமல், அவர்களை பாதம் பணியாமல், அவர் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் அவருடைய குருமாரை நினைக்காமல் ஒரு வேலையும் செய்ததில்லை என்று அவர் எழுதிய நூல்கள் சொல்கிறது. அவர் எழுதிய நூலின் விளக்கத்தில், என்னுடைய குருமார்களை நினைத்து எழுதுகிறேன். அகத்தியர் என்றால் அகத்தியருடைய சீடர்கள் அனைவரும் அந்த அகத்தியரோடு இணைந்திருக்கிறார்கள். போகநாதர் என்றால் போகநாதருடைய சீடர்கள் அனைவரும் அதில் இணைந்திருக்கிறார்கள். வாசமுனி என்றால் வாசமுனியுடைய அனைத்து சீடர்களும் அங்கே இணைகிறார்கள் என்று அதில் குறிப்பிட்டுள்ள அனைத்து மகான்களும் பிளஸ் அவர்களுடைய சீடர்களும் என்று அர்த்தம் கொள்ளும்படி சொல்கிறார். அவர் வழி வாழும், இனிமேல் உலகத்தில் வாழும் அவர்களுடைய சீடர்களையும் சேர்த்தே வணங்குகிறேன் என்று, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சித்தர்கள் வழியில் வரும் அனைவரையும் வணங்குகிறேன் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்றார். எவ்வளவு பெரிய குரு பக்தி பாருங்க. குருவை மட்டும் நினைக்காமல் குரு வழியில் வந்த அனைத்து சீடர்களையும் நான் வணங்குகிறேன் என்று சொல்கிறார். உலக மக்கள் அனைவரும் கண்டிப்பாக அந்த மகான்களில் ஏதாவது ஒரு மகானை பின்பற்றி அவர் சொல்லிய வழியில் வாழ்பவர்கள் தான். அந்த அளவு இறைவணக்க பாடல் என்பது இந்த மாதிரி இருக்கணும். குருபுரான் நமக்கு இறைவணக்க பாடலும் குருவணக்க பாடலும் கொடுக்குறாங்கன்னா, நாம் பாடும் இறைவணக்க பாடல் எப்படி இருக்கணுங்க? நம் குருவோடு யார் யார் இணைந்து இருக்கிறார்களோ, அவரோடு எந்த மகான்கள் இணைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சேர்த்து குருவணக்க பாடல் பாடணும். இறைவணக்க பாடலும் அதே மாதிரிதான். இப்பொழுது தவத்தை தொடங்கலாம். இறைவணக்கம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, அப்படியே வாங்க. இறைநிலை தவம். இந்த பாடல் இறைநிலை தவம். ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் இணையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி
கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. நம் குருவினுடைய மூலமாக இருந்த அவர்களுடைய குரு எல்லாரையும் நினைத்துக் கொள்ளலாம். நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிற்பது. அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிற்பது. அருட்பேராற்றல் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிற்பது. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழி நடத்தியாகவும் அமையுமாக. அருட்காப்பு நமக்கு, அருட்காப்பு வீட்டிற்கு, அருட்காப்பு குடும்பத்தாருக்கு, அருட்காப்பு நாம் வசிக்கும் தெருவிற்கு. நாடி சுத்தி பிராணாயாமம்.
தண்டுவடை சுத்தி நித்யானந்த தவம் ஏற்றுகிறோம். வான்காந்தம் ஜீவகாந்தமாக பொதிந்து இருக்கிறது. மூலாதாரம், அஸ்வினி முத்திரை 10 முறை போட்டுக்கொள்ளலாம். அஸ்வினி முத்திரை என்பது சுருக்கி இறுக்கி பிடித்தல். நன்றாக சுருக்கி இறுக்கி பிடிங்க. நரம்புகள் ஊக்கம் பெறணும். நன்றாக அசைவு தெரியணும். சரியான முறையில் அஸ்வினி முத்திரை போடும் பொழுது அது நமது வயிற்று பகுதி வரைக்கும் சென்று வருவதை உணரலாம். அந்த அசைவு முத்திரை அஸ்வினி முத்திரை ஆசன வாயில செய்யறோம். ஆனா நான் அதனுடைய அசைவு உள்பக்கமாக உச்சக்கட்ட அசைவு தெரியணும். அப்படியே மூச்சை இழுத்து கொண்டே வாங்க. முதுகு தண்டு வழியாக சூமுனை நாடி என்ற குரு நாடி வழியாக மென்மையாக அன்பாக கருணையாக மூச்சை இழுக்கிறோம். தலை உச்சிக்கு கொண்டு வருகிறோம். மூச்சை இழுத்து கொண்டே துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே உடலை நினைங்க. இனிமையான காலை வேளையிலே நித்திய ஆனந்த தவம் ஏற்றுகிறோம்.
பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக் கொண்டே துரியம் மூச்சை அடக்க வேண்டாம், வேகமாகவும் இழுக்க வேண்டாம். இயல்பா உங்க மூச்சு எப்படி இயங்குதோ அதே பாவனையில மனதை மட்டும் முதுகு தண்டுவடத்துல வைத்து செய்யுங்க. வான்காந்த ஆற்றலே ஜீவகாந்தமாக மாறுவதை உணர்கிறோம். பேரியக்க மண்டலத்தில் இருக்கும் அனைத்து ஆற்றல்கள், அனைத்து காந்த ஆற்றல்கள் நம் உடல் எவ்வளவு தாங்குமோ அவ்வளவு ஆற்றல்களை, காந்தத்தை நாம் ஈர்த்து நமது உடலுக்குள்ளே செலுத்திக் கொள்கிறோம். மூச்சை இழுத்துக் கொண்டே துரியம், மூச்சை விடும் பொழுது உடல் முழுவதும் நினைக்கிறோம். நன்றாக பொதிந்து 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 ஒரு செல்களை கூட மனசுல விடக்கூடாது. ஒரு சிமெண்ட் மூட்டை இருக்கு, அந்த சிமெண்ட் மூட்டைய கட்டிட்டு சிமெண்ட் மூட்டை கீழே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மூட்டையிலிருந்து தூசி பறக்கும், பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி நமது ஜீவகாந்தம் அது மாதிரி செலவாகி கொண்டே இருக்கு. நமது உடல் தான் சிமெண்ட் மூட்டைன்னு நினைச்சுக்கோங்க. அந்த உடலில் இருந்து ஜீவகாந்த கசிவு, அதுக்குள்ள இருக்கிற சிமெண்ட் வெளியில வர்றதே தெரியாது, ஒரு புகை மாதிரி வரும். இது சாமிஜி அவர்கள் சொன்ன எக்ஸாம்பிள். அது மாதிரி நமது உடலில் இருக்கும் ஜீவகாந்தம் கசிகிறது. இப்ப பேசும்போது கசிகிறது. ஒரு நமது உடல் சிறிது அசைவு பெற்றா கூட ஜீவகாந்தம் கசிகிறது. அதனால நித்யானந்த தவம் செய்து சேமித்து வைத்துக் கொண்டு பின்பு செலவு செய்யலாம் என்பது இல்லை. நீங்கள் சேமிக்கும் பொழுதே செலவாகும் ஒரு விஷயம்தான் காந்தம். சேமித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அது செலவாகிட்டே இருக்கும். நம்ம மனதால, மூளை வழியாக, பஞ்ச இந்திரியங்கள் வழியாக
மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மூட்டையில இருந்து எப்படி தொட்டாலே இந்த மூட்டையில இருந்து சிமெண்ட் மூட்டையில இருந்து கசிய ஆரம்பிச்சிடும். நீங்க தொட்டாலே அதுக்குள்ள இருக்கிற தூசி நம்ம கையில ஒட்டும். கசிந்து கொண்டே இருக்கும். அதனால நித்யானந்த தவம் செய்து ஆற்றலை வாங்கி கொண்டு இருக்கும் பொழுதே ஜீவகாந்தம் மனதால் கசியும். ஆதலால் நமது உடலில் ஜீவகாந்தம் என்பது இயங்குவதே அதனுடைய ஆற்றலை இழக்கிறது. தேவையை மட்டும் பூர்த்தி செய்யும் பொழுது இன்பமாகவும், அளவுக்கு மீறி பேராசையால் இதை செலவு செய்யும் பொழுது அதுவே துன்பமாகவும் மாறுவதை உணரலாம். அளவு முறையோடு ஜீவகாந்தத்தை செலவு செய்யும் பொழுது அதுவே அமைதியாகவும், இந்த ஜீவகாந்தத்திலேயே இருந்து கொண்டு மனதை சுத்த வெளியோடு இணைக்கும் பொழுது அது பேரின்பமாகவும் மாறுவதை உணரலாம். ஜீவகாந்த இருப்பே இன்பம், ஜீவகாந்த செலவே துன்பம். ஜீவகாந்தம் மனதோடு இணையும் பொழுது அமைதி, சுத்தவெளியோடு இணையும் பொழுது பேரின்பம். காந்தமே அறிவு நிலைகளில் மாறி 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 நமக்கு அனைத்து உணர்ச்சி அல்லது உணர்வு நிலைகளை அளிப்பதால் காந்தமே கடவுளாக அதை உணரும் அறிவாக நாம் நம்மளுடைய ஆறாவது அறிவில் மனதை செலுத்தும் பொழுது உடம்புல எங்கெங்க வலி இருக்கோ அங்கெல்லாம் ஜீவகாந்தம் அதிகமாக மோதுவதை உணர்ந்து உடல் முழுவதும் பரவ வைத்துக் கொள்ளவும். ஒரு சங்கல்பம் வைத்துக் கொள்ளலாம். இனி வரும் வாழ்நாளில் நான் என்னுடைய தெய்வீக காந்தத்தை, நமது உடலில் இருப்பது தெய்வீக காந்தம், தெய்வீக காந்தத்தை அருள் தந்தை அவர்கள் அருளிய தேவைக்கு மட்டும்
நான் உபயோகித்துக் கொள்வேன். தேவையில்லாமல் என்னுடைய தெய்வீக காந்தத்தை செலவழிக்க மாட்டேன். வாழ்க்கை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்வேன் என்று ஒரு சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த சங்கல்பமே உடல் முழுவதும் பரவட்டும். சூரிய நிலைக்கு வந்துடலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். குழந்தைகளை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துவோம். நமக்கு இன்னல் புரிவோர், எதிரிகள் யாரேனும் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்தி வாழ வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துவோம். உலக மக்கள் அனைவரும் கரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து விடுபட்டு பூர்ண நலமுடன் வாழ வாழ்க வளமுடன். இந்திய அரசு வாழ்க வளமுடன். தமிழக அரசு வாழ்க வளமுடன். மருத்துவர்கள், செவிலியர்கள் வாழ்க வளமுடன். மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வாழ்க வளமுடன். காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவலர்கள் வாழ்க வளமுடன். மாநகராட்சி ஆணையாளர்கள் மற்றும் நகராட்சி பேரூராட்சி அலுவலர்கள், துப்புரவு பணியாளர்கள் வாழ்க வளமுடன். விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குபவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். திருப்பூரில் உள்ள அனைத்து அறிவு திருக்கோயிலும் அதனை சார்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வேலம்பாளையம் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். அதனை சார்ந்த அறங்காவலர்கள் மற்றும் அவர்களது அன்பு குடும்பங்கள் வாழ்க வளமுடன். அனைத்து பேராசிரியர்களும், தொண்டர்களும், அருள்நீயர்களும், பிரம்மஞானிகளும் வாழ்க வளமுடன். விரைவில் அனைத்து அறிவு திருக்கோயில்களிலும் வகுப்புகள் நடைபெறுவதற்கு இயற்கை நமக்கு வழிவிடட்டும். உலகில் உள்ள அனைத்து அறிவு திருக்கோயில்களிலும், தவ மையங்களிலும் வகுப்புகள் நடைபெறுவதற்கு இயற்கை அன்னை வழிவிடட்டும்.
விரைவில் உலகில் உள்ள அனைத்து அறிவு திருக்கோயில்களிலும் தவ மையங்களிலும் வகுப்புகள் நடைபெற இயற்கை அன்னை வழிவிடட்டும். இயற்கையில் எழுந்த அனைத்து தடைகளும் விலகட்டும். இயற்கையில் எழுந்த அனைத்து தடைகளும் விலகட்டும். இயற்கையில் எழுந்த அனைத்து தடைகளும் விலகட்டும். அப்படியே உலகத்தை வாழ்த்துங்க. ஆழியாறில் அறிவு திருக்கோயிலில் குருபுரான் வாழ்ந்த இடத்தில் ஆன்மீக கல்வி விரைவாக தடையெல்லாம் விலகி இயற்கை வழிகாட்டுதலுடன் அரசாங்க ஆணையுடன் விரைவில் கல்வி தொடர்பான அனைத்து நிகழ்வுகளும் நடக்கட்டும். அப்படியே ஆழியார் அறிவு திருக்கோயிலை வாழ்த்துங்க. நிறைய அன்பர்கள் வருவதாகவும் கல்வி பெறுவதாகவும் உணர்ந்து திரும்புவதாகவும் வாழ்த்துங்க. அவரவர் அறிவு திருக்கோயிலை வாழ்த்துங்க. நிறைய பேர் வந்து உடற்பயிற்சி செய்வதாகவும் தவங்கள் ஏற்றுவதாகவும் சிந்தனை இருந்தை கேட்பதாகவும் உணர்வதாகவும் சந்தோஷமாக அவரவர்கள் உணர்ந்து திரும்புவதாகவும் பாவனை பண்ணுங்க. சீக்கிரமா நம்ம மன்றங்கள்லாம் ஆன்மீக கல்வி நடக்கணும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 3 மாசத்துக்கு மேல. இனி வெயிட் பண்ண முடியாது, நடக்கணும் அப்படின்னு இயற்கைக்கு கேளுங்க. அவரவர்கள் மனதளவில் உயர்ந்து உங்களது எங்களதுன்னு இல்லாம எல்லாரும் ஒன்று. குருவுக்கு பாகுபாடே பிடிக்காது. எல்லா இடத்திலும் பயிற்சி நடைபெறணும், எல்லா இடங்களிலும் பயிற்சி நடைபெறணும் அப்படின்னு மனதார விரிந்து வாழ்த்துங்க. இன்றைக்கு கொடுக்கிற வாழ்த்து கூடிய விரைவில் உடனே அரசாங்க திட்டத்தோடு அரசாங்க வழிகாட்டுதலோடு நமது தலைவர் அவர்கள் நமக்கு ஆணை பிறப்பித்து அதன் வழி நாம் அனைத்து செயல்களும் செய்ய வேண்டும் என்று கருணையோடு வாழ்த்துங்க இயற்கை கிட்ட. இதே மாதிரி தினமும் வாழ்த்திக்கிட்டே இருங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு குடும்ப அமைதி. குடும்பம் என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குடும்பம்னா என்ன? சாமியுடைய டெஃபினிஷன், கொடு இன்பம் அதுவே குடும்பமாக மாறியதுன்ற. கொடு இன்பம். கொடு இன்பம்னா நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்முடன் கூட பிறந்தவர்களுக்கு, வாழ்க்கை துணைக்கு, நமது குழந்தைகளுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, எதிரிகளுக்கு நாம் இன்பமே தரும் செயல்களை செய்வது. இதுதான் இன்பம். கொடு இன்பம். அந்த இன்பத்தை கொடுப்பதுதான் குடும்பம். அப்ப மனைவி என்பவள் யார்? மனை பிளஸ் வி. மனைக்கு விளக்கு ஏற்ற வந்தவள். மனை கூட்டல் வி. அப்ப வீடு என்பதே கிரகம்தான். அந்த கிரகத்திற்கு விளக்கு ஏற்ற வந்தவள். விளக்குனா சாதாரண விளக்கு இல்ல. விளக்கு என்றால் ஆன்மீக விளக்கு ஏற்ற வந்தவள் மனைவி. மனை பிளஸ் வி. குடும்ப கடமைகளில் முதலில் சாமி சொல்றாங்க, தன் கடமை குடும்ப கடமை. ஐவகை கடமையில தன்னையும் குடும்பத்தையும் முதல்ல முன்னிறுத்துறாங்க. ஏன்னா தன்னுடைய மனைவி, தன்னுடைய வாழ்க்கை துணை, கணவன் மனைவி இருவரும் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு ஜீவனை உற்பத்தி செய்ய போறாங்க. ஒரு கருவை உற்பத்தி செய்து சமுதாயத்திற்கு கொடுக்க போறாங்க. அவர்களுக்கு மட்டும் அவர்களுடைய குழந்தைகள் உரிமை இல்லை. அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இந்த சமுதாயத்திற்கே உரிமையானது. ஏன்னா சமுதாயத்துக்கு தான் அது செய்யற செயல்கள் நன்மையோ தீமையோ வரப்போகுது. அப்ப சமுதாயத்திற்கு நன்மை செய்யும் ஒரு குழந்தையை பிறக்க வைத்து கொடுக்கும் கடமை அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கு. பெரிய கடமை. அந்த கடமைக்கு உறுதுணையாக கணவனும் மனைவியும் இருவரும் ஒத்து வாழணும். அந்த குணம் அங்க இல்லை என்றால் என்ன நடக்கும்? பிணக்கு வந்தால், குடும்பத்தில் பிணக்கு வந்தால் கண்டிப்பாக அது சந்ததியரை பாதிக்குது. தாய் தந்தையை பார்த்துதான் அந்த குழந்தைகள் வளருது. விவேகானந்தர் சொல்ற, ஒருவன் பிறக்கும் பொழுதே அவனுடைய கருமையம் பதிவோடு சஞ்சீதத்தோடு பிறந்தாலும் தாய் தந்தையினுடைய வளர்ப்பு அதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தாய் தந்தை பங்கு, கருமையத்தில் தீய பதிவோடு ஒரு குழந்தை சஞ்சீதத்தோடு பிறந்தாலும் தாய் தந்தையினுடைய கவனிப்பில் அந்த குழந்தையானது என்ன பண்ணணுங்க? மாற்றம் அடையணும்ன்ற அந்த பதிவையே மாற்றும் திறமை தாய் தந்தைக்கு தான் இருக்குன்ட்டாங்க. சஞ்சீதத்தோடு பிறக்குது. தாயினுடைய முன்னோர்கள், தந்தையுடைய முன்னோர்கள், அவங்க கர்மாவோட தான் அந்த குழந்தை பிறக்குது. கருமையத்தில் தீய பதிவோடு தான் அது பிறக்குதுன்னு இருக்கட்டும். அதை அனுபவிக்கிறதுல பர்சன்டேஜ் குறைக்கலாம் தாய் தந்தை நினைத்தால். ஏன்னா வளர்ப்பு அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அந்த வளர்ப்பு நன்றாக இருக்கும் பொழுது அது என்ன ஆகுது? அந்த குழந்தையினுடைய கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் அந்த வளர்ந்து வரும் பொழுது இந்த தாய் தந்தை கிட்ட இருந்து வரும், வெளியே வரும் தெய்வீக காந்தம் அந்த குழந்தையை அரவணைத்து போற்றி பாதுகாக்கிறது. இது உள்ள இருக்கிற சூக்கும ரகசியம். எப்படி கருமைய பதிவை, ஒரு குழந்தையுடைய பதிவை தாய் தந்தை வெளியில விடாமையே செய்யலாம்? ஏன் தாய் தந்தை அறநெறி வாழ்க்கை வாழணும்னு சொல்றாங்க? குழந்தை பிறந்துருச்சு, அது பதிவுங்க, சஞ்சீதங்க.
அது கஷ்டம் படணும், நாங்க எப்படியோ இருந்துக்கிறோம் அப்படின்னு விட்டுற முடியுமா? ஏன் சாமி குடும்ப அமைதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா, குழந்தையினுடைய கருமையத்தில் வளரும் இருக்கும் தீய பதிவுகளை தடுக்கும் வன்மை, தடுக்கும் திறமை அனைத்தும் தாய் தந்தையிடம்தான் உள்ளது. தான் செஞ்ச பாவம், தன் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை இந்த தாயும் கழிக்கல, இந்த தந்தையும் கழிக்கல. அவங்களே கழிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல கல்யாணமே பண்ண மாட்டாங்க. திருமணம் என்பது என்ன? சடங்குகள் செய்யறாங்க. இந்து மதத்துல ஒவ்வொரு மதங்கள்லயும் ஒவ்வொரு சடங்குகள் செய்து திருமணம் நடத்துறாங்க. என்ன மந்திரம் சொல்றாங்க? மாங்கல்யம் தந்து நானேனான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? 3 முடிச்சு போடுறாங்க. இந்து தர்மத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாத்பரியம். நீயும் நானும் ஒன்றா சேர்க்கிறோம் வினைப்பதிவின் அடையாளமாக இறைவன் உன்னை எனக்கு காட்டி இருக்கிறான். இன்றைக்கு நான் உனக்கு வாழ்க்கை துணையாக வருகிறேன். 2 பேருமே சொல்லணும் மந்திரம். நீ எனக்கு ஒத்த அலையாகவும் நான் உனக்கு ஒத்த அலையாகவும் இருந்து இனிமையாக குடும்பத்தை வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிறோம். குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னால் உனக்கு என்னுடைய கர்மாவும் உன்னால் எனக்கு உன்னுடைய கர்மாவும் இணைந்தே வருகிறது. அதில் நல்லது இருந்தாலும் தீயது இருந்தாலும் இருவருமே சேர்ந்து கழித்துக் கொள்வோம். நம்மளுடைய கர்மாவை நம்மளுடைய சந்ததியர்களுக்கு விட்டு செல்வோம். இதுதான் மந்திரம். அப்ப கர்மாவை கழிக்கத்தான் கல்யாணம். சரிங்க, நான் துறவரம் போயிடுறேங்க, துறவியா போயிடுறேன், திருமணமே நான் பண்ணிக்கல, எனக்கு பயமா இருக்கு. என்னங்க கர்மாவை கழிக்க கல்யாணம்னு சொல்லிட்டீங்களே, துறவியா போனா விட்டுருமா கர்மா? என்ன பண்ணுங்க, சமுதாயத்தின் மூலமாக அவர் கர்மாவை அவர் கழிக்கணும். ஊரா நாடு நாடா போனா கூட சமுதாயத்தினுடைய மூலமாக, சமுதாய மக்கள் மூலமாக அவர் கர்மா கழிக்கணும். ஏன்னா சமுதாயம் தான் அவருக்கு வாழ்க்கை துணையா மாறிடும். துறவிக்கு அந்த சமுதாயம் தான் உணவு உடையெல்லாம் கொடுக்கணும். அப்ப வாழ்க்கை துணை என்பது கர்மாவை கழிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல பிணக்கு வரக்கூடாது. தாமஸ் ஆல்வா எடிசன் சிறு வயதுல சரியா படிக்க மாட்டாராம். அவர் ஸ்கூல்ல என்ன பண்ணிருக்காங்க, உங்க குழந்தையோட தலையில கெட்டு போன முட்டை தான் இருக்கு, கூட்டிட்டு போங்கன்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அமைச்சு திட்டிடுறாங்க குழந்தைய. அவங்க அம்மா அழறாங்க. குழந்தைகிட்ட சொல்லல, எடிசன் கிட்ட சொல்லல. என்னம்மா தபால் என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்கூல்ல இருந்து கேக்குறாங்க. அம்மா சொல்றாங்க, இல்லப்பா நீ ரொம்ப நல்லா படிக்கிறியா, அதனால உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன், சொல்லி தரேன், படின்னு சொல்றாங்க அம்மா. மாத்திடுறாங்க. இதான் தாயினுடைய கவனிப்பு. ஸ்கூல்ல மிஸ் சொன்னாங்க, உன்னை இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு அடிச்சு அந்த குழந்தைய மிரட்டி தெய்வீக காந்தத்தை கொடுக்காம மீண்டும் அது தீய பதிவை கருமையத்திலிருந்து அம்மாவே எழுப்பி விட்டுருவாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கிற தீய பதிவை சஞ்சிதத்தை தட்டி எழுப்பி, என்ன பதிவு நீ தூங்குற, என் பையனுக்கு துன்பமே கொடுக்க மாட்டேங்கிற, எலும்புன்னு எழுப்பி விட்டுருவாங்க அவங்க செய்கையால். இதை செய்யாதீங்கன்றாரு சாமி. எடிசன் அம்மா அப்படிதான் பண்ணாங்க. சொல்லல, நீ ரொம்ப நல்லா படிக்கிறியாப்பா, கொஞ்சம் என்னையும் ஹெல்ப் பண்ண சொல்றாங்க, அதுக்குதான் என்னை கூப்பிட்டு அமிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரை தட்டி கொடுத்து வளர்க்குறாங்க. கடைசியில் அவர் ஒரு கிராமபோன் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் அந்த காலத்துல எல்லாம் எக்ஸிபிஷன்ல வைக்கிறார். தன்னுடைய ஒரு கண்டுபிடிப்பை அவர் ஒரு இடத்துல கொண்டு போய் காட்டணும், எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு செக் பண்ணி அந்த கண்டுபிடிப்பை அக்செப்ட் பண்ணுவாங்க. அங்க கொண்டு போய் வைக்கிறாரு. எல்லாரும் திட்டுறாங்க. கிராமபோன் நம்ம சவுண்டை ரெக்கார்ட் ஆகி அதே சவுண்டு ஒலி வெளியில வருது, அது எப்படி வரும், நீ மேஜிக் பண்ற, மெஜிஷியன் நீன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த அரங்கத்துல இருந்து வெளியில கொண்டு போய் தள்ளிடுறாங்க எடிசனை. அவர் அப்பவும் கம்முன்னு இருக்கிறார். இருந்து என்ன பண்றாருங்க,
அந்த அரங்கத்துக்குள்ள தான் வச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கிராமபோனை கொண்டு வந்து ஓப்பன் அவர் தோட்டத்துல வச்சிடுறாரு. கிராமபோனை இசைக்கிறாரு. ஒலி ரெக்கார்ட் ஆகுது, வெளியிலயும் வருது. எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க உள்ள இருந்தவங்க எல்லாம். அப்புறம் என்ன பண்ணுதுங்க, அமெரிக்க பாராளுமன்றம் ஒரு 4 பேரை அனுப்பி இவர் கண்டுபிடிச்சது கரெக்டான்னு செக் பண்றாங்க. அவங்களும் செக் பண்றாங்க. ஆமா இது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அமெரிக்க பாராளுமன்றம் எடிசனுக்கு பாராட்டு விழா நடத்துது. பாராட்டு விழால அம்மாவோட போய் நிக்கிறாரு. பாராட்டு விழால என்ன சொல்றாருங்க, அமைதியா நிக்கிறாரு. கேக்குறாங்க ஏன் நீங்க சந்தோஷமா இல்லையான்னு. அவர் சொல்றாரு, ஏன் இந்த நாடு எனக்கு என்ன பண்ணுச்சு, நான் இந்த நாட்டுல படிக்கவே இல்லையே, எங்க அம்மா தான் என்ன எல்லாமே செஞ்சாங்க, எங்க அம்மா பிறந்த நாடு இங்கிலாந்து, இங்கிலாந்து நாட்டு பாராளுமன்றம் அழைத்து என் அம்மாவை பெருமை பண்ணாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன்றார். எவ்வளவு பெரிய மனநிலை பாருங்க, ஒரு தாயினுடைய வளர்ப்பு. அப்ப உடனே அமெரிக்க கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, பாராளுமன்றம் அந்த காலத்துல லெட்டர் போட்டு போயிட்டு வரணும்னா 10 நாள் ஆகும். இங்கிலாந்துக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. இங்கிலாந்து பாராளுமன்றத்துல இருந்து அவங்க அங்கிருந்து ஒரு தனி விமானம் அனுப்புறாங்க. எடிசனையும் எடிசனுடைய அம்மாவையும் இங்கிலாந்துல கூட்டிட்டு போயிட்டு அங்க பாராட்டு விழா நடத்துறாங்க. இதுதான் மகன் தந்தை காற்றும் உதவி. அப்ப நம்மளுடைய வளர்ப்பு, தாய் தந்தையினுடைய வளர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதை. என்ன சொல்றாங்க சாமி, நீங்கள் இருவரும் ஒருவருக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு சாபாலை விடும் பொழுது என்ன நடக்கும், விளைவு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த விளைவு வரும்போது அது இன்பமா துன்பமா இருக்குமா? ஒவ்வொருத்தர் திட்டிக்கிறோம், சாபம் விட்டுக்கிறோம். என்ன பண்றாங்க, திரும்பி என்ன பண்றோம், இவங்க நல்லா இருக்கணும்னு அவங்க வேண்டுறோம், அவங்க நல்லா இருக்கணும்னு இவங்க வேண்டுறோம். கோயிலுக்கு போறோம், எல்லாம் செய்யறோம், நடக்குமா? வான்காந்தத்தில் பதிந்து இது செயலுக்கு வருகிறது. அந்த விளைவு கபட சொல், சாப சொல், கபட எண்ணம், கபட சொல், கபட விளைவாக வருகிறது. சாப சொல், சாபம் நீங்க கொடுக்கும் பொழுது எண்ணமே இருக்காது. நல்லா நினைச்சு பாருங்க, திடீர்னு வந்துடும் கோபத்தில். அப்ப சாப சொல் சாப விளைவாக வருகிறது. இப்படி பொறுத்து கொள்ள குடும்பத்துல முடியுமா? முடியாது. அதுவே சமுதாயத்தில் இவங்க எப்படி திருப்பி கொடுக்குதுங்க, சமுதாயத்தில் துன்பம் திரும்பி வருது, சர்ச்சை விபத்தாக மாறுது, திடீர் நோயாக வருது. சாப சொல்லினுடைய அலைக்கு ஏற்ற மாதிரி திடீர் மரணமாக கூட வரலாம். இதுதான் சாமி ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. குடும்பத்துல என்ன பிணக்கு வரும், ஒரே ஒரு விஷயம் தாங்க வரும், அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒண்ணு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அகங்காரம் ஒண்ணு, அகங்காரம் ஆட்சி புரியும். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது அகங்காரத்தோட இருக்கும் பொழுது அங்க ஒரு தர்ம சங்கட நிலை உருவாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தர்ம சங்கட நிலை. என்ன நிலை? தர்மம்னா என்ன, சங்கடம்னா என்ன? ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு விஷயம் செய்யணும், கண்டிப்பாக ஒரு நல்லதோ தீமையோ அதுல இருக்கும். ஒரு பிரச்சனைனா நல்லதும் இருக்கும் தீமையும் இருக்கும். அப்ப என்ன செய்யணும் கணவன் மனைவி? தர்மத்தை கடைபிடிக்கணும். அப்ப தர்மம் என்றால் என்ன? நியாயம், சத்தியம், உண்மை. தர்மம்னா யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு நிலையே தர்மம், தர்ம வாழ்க்கை. அதை நீங்க முனைந்து செய்யும் பொழுது இந்த பக்கம் தேவையில்லாத ஒரு துன்பத்தை கொடுத்து அதுல ஒரு இன்பம் இருப்பதை மாயை காட்டுமா, இதான் மனமாயை. இந்த மனமாயை என்ன பண்ணுது, நீ தர்ம வழியில இந்த செயலை நீ செய்யும் பொழுது உனக்கு கொஞ்சம் துன்பம் வரும்பா, ஆனா இந்த வழியில போனீங்கன்னா உனக்கு இன்பம்னு ஒரு செயலவே மாற்றி காட்டும் ஒரு மாயை மனதிற்கு உருவாகும். அப்ப என்ன பண்ணுவீங்க, தர்ம பக்கம் போலாமா இல்ல இந்த இன்பத்தை நோக்கி போலாமா? அப்படி மனதுக்கு ஒரு சங்கட நிலை வருது பாருங்க, அதுதான் தர்ம சங்கடம்ன்றாங்க. இங்க கீதை என்ன சொல்லுது, இந்த தர்ம சங்கட நிலையானது குடும்பத்தில் வாழும் கணவன் மனைவிக்கு ஒவ்வொரு க்ஷணமும் நடக்கிறது. நான் தர்மத்தை பின்பற்றுவதா
இல்ல இன்பத்தை பின்பற்றுவதா, இன்பம் என்ற மாயையை பின்பற்றுவதா? அப்ப கீதை என்ன சொல்லுது? நீங்க தர்மத்தை பின்பற்றுங்க தாய் தந்தையர்கள். நீங்கள் தர்மத்தை பின்பற்றி அந்த செயலை செய்யும் பொழுது உங்களுடைய சந்ததியர்களும் அந்த தர்மத்தை பின்பற்றியே வாழ ஆரம்பிப்பார்கள். அப்போ மாயைக்குள்ள போக மாட்டாங்க. சரிங்க, தர்மத்துக்குள்ள நாங்க போறோங்க, எனக்கு சில இழப்புகள் வருதே, பரவாயில்ல. தர்மர் சொல்றாரு, நாம் தர்ம வழியில் நின்று நம்மை இழந்து மீண்டும் தர்மத்தை நிலைவனாட்டுவோம். தர்ம வழியில் சென்று நம்மை இழந்து மீண்டும் வெல்வோம்னு ஒரு சூத்திரம் கீதையில வருது. அப்ப தர்ம வழியில் செல்லும் பொழுது குடும்ப உறுப்பினர்களிடமோ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரச்சனையை பேசும் பொழுதே என்ன ஆகும்? சில பேர் அநியாயமா பேசுவாங்க குடும்பத்துல, சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பேசாதப்பா அப்படின்வாங்க. அப்ப தர்ம வழியில் நிற்பவர்களுக்கு எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லைங்க. கீதையில பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் எங்க பிறக்கிறாருங்க? காலாகிரகத்துல பிறக்கிறாரு, 8வது குழந்தையா பிறக்கிறாரு. 8வது குழந்தையா பிறக்கிறாரு. கர்மா எங்க பிறக்கிறாரு? சிறையில பிறக்கிறாரு. மனித ரூபமா வாழ்றார். இறைவன் தான் மனிதனாத்தான் வாழ்றார். எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறார். ஆனால் அவர் பிறந்த கர்மா பாருங்க, அஸ்தினாபுரத்துக்கு தூதுக்கு வராரு பாண்டவர்களுக்காக. துரியோதனனும் சகுனியும் சேர்ந்து மீண்டும் அவரை சங்கிலியால கட்டி காலாகிரகத்துல போய் கால் பதிக்கிறாரா இல்லையா? தன்னுடைய சஞ்சீத கர்மாவை தொட்டுட்டு வராரு. காலாகிரகத்துல அவரை அடைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க இருந்துதான் அவர் பிறக்கிறாரு, சிறையில இருந்துதான் பிறக்கிறாரு. மீண்டும் சிறைச்சாலைக்கு ஒரு கால் வச்சுட்டு தான் வராரு. இறைவனாகவே இருந்தாலும் கர்மாவை டச் பண்ணி தான் ஆகணும். கர்மா இல்லாம வாழ்க்கை இல்லை. அதுக்கப்புறம் அவர் நானே எல்லாம் அப்படின்றத உணர்த்துறாரு. அது வேற விஷயம். இறைவனுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அப்ப தர்ம சங்கட வாழ்க்கை, மனிதன் என்பவனே தர்ம சங்கட வாழ்க்கை தான் வாழணும். விதி தர்மத்தை உணர்வனும். இந்த பக்கம் இன்பம் இருக்கு, ஒருத்தருக்கு துன்பம் கொடுத்து இன்பமும் வாழலாம், இந்த பக்கம் தர்ம வாழ்க்கையும் வாழலாம். எதை வாழணும்? தர்மத்தை வாழும்பொழுது சில சங்கடங்கள் உருவானாலும் அதனால் தர்மத்தை ஸ்தாபிக்கிறதற்காக கணவன் மனைவி என்பவர்கள் உண்மையாக ஒருவருக்கு ஒருவர் பிணக்கு இல்லாமல் வாழணும். இந்த தர்ம வாழ்க்கைக்கு உரிய செயல் என்ன? பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை, கற்பு நெறி, மன்னித்தல், நேர்நிறை மனம், நிறைமனம், எல்லாம் இந்த 6 நல்ல குணங்களை கொடுக்கிறாரு சாமி. அப்ப பொறுமைனா என்ன? ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்றோம். பொறுமைனா என்ன? பொறுமைனா ஒருத்தர் செய்யும் தவறை பொறுத்து கொள்ளும் தன்மைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கீதையில என்ன சொல்றாங்க? பொறுமைனா உனக்கு பிடித்ததை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து தியாக மனப்பான்மையோடு வாழும் பொழுது வரும் ஒரு நிலைதான் பொறுமைன்றாங்க. பொறுமை இஸ் ஈக்குவல் டு தியாகம், விட்டு கொடுக்கும் தன்மையால் வரும் மனநிலையே பொறுமை. பீஷ்மர் எடுத்துக்கோங்க, எப்படி வாழ்றாரு? தன்னுடைய அரசாங்கத்தை விட்டு கொடுக்கிறாரு, அரசு பதவியை விட்டு கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறார். கடைசியில தர்மரோட போய் வாழணும்னு ஆசைப்படுறாரு. திருதராஷ்டிரனுடைய கபட சொல், நீங்க துரியோதனோட இருங்கன்னு பிராமிஸ் வாங்குறார். அவரும் வேற வழி இல்லாம பிராமிஸ் பண்றார், சத்தியம் பண்றார். அப்ப தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அஸ்தினாபுரத்து அரண்மனை என்ற ஒரு நிலையில இருந்து பாதுகாத்து மக்களை பாதுகாப்பதற்காக தனக்கு வேண்டிய சாதாரண விஷயத்தை கூட விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்ததால் அவர் என்ன பண்றாருங்க? பாண்டவர்களுக்கு ஒரு நாடையாவது வாங்கி கொடுக்க முடியுது. பாண்டவர்களுக்காக பொறுமை காக்கிற.
ஆனா அதுவே ஒரு விளைவாக வருது, அது வேற. அப்பொழுது என்ன செய்யறாருங்க, திருதராஷ்டிரன் சொல்றது கபட சொல்லும் தெரியுது, துரியோதனனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி நம்மளை இன்டைரக்டா புடிச்சு அந்த இடத்துல இருக்க வைக்கிறாருன்னு தெரியுது. ஆனால் அதுல ஒரு நன்மை பாண்டவனுக்கு அமையுது. பாண்டவர்கள், நான் ஒரு நாடு தரேன், அதுல போய் அவங்கள வாழ சொல்லு, பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்றார் திருதராஷ்டிரர். இவரும் பாண்டவர்களுக்கு எடுத்து உரைக்கிறாங்க. அவர்களும் இவங்க மரியாதை வைத்ததால அவங்களும் அந்த நாட்டை வாங்கிட்டு போய் அதை செழிப்பமா மாத்துறாங்க. அப்ப பொறுமை என்பது தொடர்ந்து தன்னுடைய நலனை தன் குடும்ப நலனுக்காகவோ சமுதாய நலனுக்காகவோ விட்டு கொடுத்து கொண்டே இருப்பது. சரி, அதனால எனக்கு என்ன லாபம், பீஷ்மருக்கு என்ன லாபம், என்ன லாபம்? இறைவன் சொன்னார் பாருங்க, அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார் பாருங்க, நீ விரும்பும் நேரம் மரணிக்கலாம், நான் உன்னை தொடமாட்டேன், எத்தனை வருடம் கூட நீ இருந்துக்கோ உயிரோட. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு தர்ம வாழ்க்கை வாழும் பொழுது தர்மத்திற்காக சில சங்கடங்கள் உருவானாலும் அதை ஸ்தாபிப்பதற்கு குடும்பத்திலோ சமுதாயத்திலோ சில சங்கடங்கள் உருவானாலும் அதை தாங்கும் பொழுது நம்மை இழக்க நேர்ந்தாலும் மீண்டும் தர்மம் நிலைநாட்டி வெல்லலாம். இதுதான் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தர்மம். இந்த தர்மம் என்பது தன்னுடைய சந்ததியர்களுக்கு போகணும். சாமி ஈஸியா சொல்லிட்டாரு, 2 பேரும் சண்டை போடாதீங்க, பொறுமையா இருங்க, சகிப்புத்தன்மையா இருங்க, விட்டு கொடுத்து போங்க. இது குடும்ப வாழ்க்கையில இது நடப்பதற்கு இதுவே சமுதாயத்தில் ஒரு தர்மத்தையும் உலகத்தில் ஒரு தர்மத்தையும் நிலைநாட்டும். இது மிகப்பெரிய ப்ராசஸ். ஏன்னா நீங்க குடும்பத்துல ஒரு தர்ம வாழ்க்கை வாழும் பொழுது என்ன ஆயிடுதுங்க, அந்த அலை இயக்கம் உங்களை சுற்றி உங்களை நினைப்பவர்கள், உங்களை பார்ப்பவர்கள், உங்க தெருவில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் இந்த தர்ம காந்தம் பரவும். இது ஒரு சூக்கும ரகசியம். உங்கள் உடலில் இருந்து, உங்க மனதில் இருந்து, உங்க பேச்சில் இருந்து, உங்க கண்களில் இருந்து, உங்கள் அவயங்களில் இருந்து பரவத்தான் செய்யும். சரி, உடனே சமுதாயம் ஏத்துக்குமா? ஏத்துக்குமா? சமுதாயம் ஏத்துக்குமா? உடனே நம்மள உடனே போற்றி புகழ்ந்துருவாங்களா? இல்லை. சாமி கரெக்டா சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் அப்படி வாழும் பொழுது உலகமும் சமுதாயமும் நம்மளை தூற்றுவதற்கு கூட சான்சஸ் இருக்கு. அதையெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க உங்க வழியில செல்லுங்க. உணர்ந்தோர் சிலர், உணராதோர் பலர். உணர்ந்தோர் மற்ற அனைவரையும் ஏற்றுக்கொள்வார், உணராதோர் உணர்ந்தவரை எதிர்த்து நிற்பார், உணர்ந்தவர்கள் எதிர்ப்பவரை கெடுக்க மாட்டார், உணராதோர் உணர்ந்தவரை அழிக்க பார்ப்பார். தர்மத்தை நிலைநாட்டும் போது உணராதோர் உணர்ந்தவரை அழிக்க பார்ப்பார். உணர்ந்தவர்கள் சிலர், உலகில் உணராதவர்கள் உலர் பலரே. உணர்ந்தவர்கள் சிலர், உணராதவர்கள் உலகில் இருப்போர் பலரே. இந்த நிலை காலப்போக்கால் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும் மட்டும் உணராதோர் பழிச்செயலே ஓங்கி நிற்கும். உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயரும் மட்டும் உணராதோர் பழிச்செயலே ஓங்கி நிற்கும். என்ன சொல்றாருங்க, இது சமுதாயத்துக்கும் இல்ல, இது குடும்பத்திற்கும், குடும்ப அன்பர்களுக்கும், குடும்பத்துல இருப்பவர்களுக்கும். ஆனால் இப்படித்தான் வாழணும், உணர்ந்துதான் வாழணும். உணர்பவர்களை உணராதவர்கள் பழித்து நிற்பர். பழிக்கும் பொழுது என்ன ஆகுங்க, அப்படிதான் பழித்தார்கள் தர்மரையும் ராமரையும் ஜீசஸையும் முகமது நபிகளையும் சாமிஜியையும். பழிக்காதவங்க யாருங்க? குடும்ப வாழ்க்கையில தர்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது சமுதாயம் அவங்களை எப்படி பண்ணிச்சுங்க, உணர்ந்தவர்களை அப்படிதான் செய்யும்.
இதுதான் சங்கடம். தர்ம சங்கடத்திற்கு உரிய கவி அது ஒண்ணுதான். அப்ப மனித மனம் என்பது மிக 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 அளப்பரிய ஆற்றல் கொண்டது. மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம். பயிற்சி முழுவதும் நமது நடுமனத்திற்கு தான். நடுமனம் என்ன பண்ணுதுங்க? மேல் மனதுக்கு அந்த ஆற்றலை கொண்டு போகுது, கடத்துது. ஆழ்மனதுக்கும் அந்த ஆற்றலை கொண்டு போகுது. மேல் மனம் பஞ்ச இந்திரியங்களோட தொடர்புடையது. அதுக்குதான் வீட்டுல பெண்களுக்கும் தீட்சை கொடுக்க சொன்னாங்க சாமி. போதி தர்மர் இருக்கிறாங்க இல்லைங்களா? போதி தர்மர் ஒரு பெண்ணு கிட்ட தீட்சை வாங்கினவர், பிரயக்தாரா. அந்த காலத்துல பெண்கள் கிட்ட தீட்சை வாங்குறதுக்கு பெரிய தைரியம் வரணும். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 6 நல்ல எண்ணங்களோட ஒரு குடும்ப வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது +5 இன்னும் 5 நல்ல எண்ணங்கள் இன்க்ளூட் ஆகுது. தேவகி காலாகிரகத்துல இருக்கிறாங்க, கிருஷ்ணர் 8வது குழந்தைய பிறக்க போறாங்க, 7 குழந்தைய கொலை பண்றாரு கம்சன். ஒவ்வொரு குழந்தையும் கீதையில சொல்றாரு கிருஷ்ணன், என்னுடைய தாய் ஒவ்வொரு குழந்தையும் கொலை பண்றப்ப, கம்சன் என் தாய் மாமா கொலை பண்றப்ப என்னுடைய தாய் தியாகம் மட்டும் செய்யவில்லை, வேற வழி இல்லாம அதை ஏத்துக்கிட்டாங்க, உண்மைதான். ஆனால் அந்த தியாக உணர்வே அவர்களுக்கு வீரத்தை கொடுத்தது. அப்ப தியாகத்தில் இருந்து வீரம் பிறக்கிறது. அப்ப குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் தியாகம் செய்ய செய்ய உங்களுக்கு வீரம் பிறக்கும். எதுக்கு வீரம் வேணும்? சண்டை போடவா? இல்லை, கருமைய பதிவுகளை எதிர்த்து போராடும் துணிவு வரும். அப்ப தியாகமே வீரத்தை விளைவிக்கிறது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற 6 நல்ல குணங்கள் 5 நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 நல்ல குணங்கள் சாமி சொல்லிட்டாங்க. 6 நல்ல குணங்களில் இருந்து +5 இன்னொரு 5 நல்ல குணங்கள் வருகிறது. அது என்னென்ன? தியாகத்திலிருந்து வீரம் வருதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அது போல பொறுமையிலிருந்து என்ன வருதுங்க? வைராக்கியம் வருகிறது, தைரியம் வருகிறது, வீரம் வருகிறது. வைராகியம், தைரியம், வீரம், பணிவு, இது எல்லாமே என்ன ஆகுதுங்க? 6 நல்ல குணங்களிலிருந்து 5 நல்ல குணங்கள் இன்க்ளூட் ஆகுது. அப்ப 6 + 5 11 நல்ல குணம். பொறுமையா இருந்தா 1 இலவசம், சகிப்புத்தன்மையோட வாழ்றப்ப இன்னொரு நல்ல குணம் இலவசம். இதெல்லாம் மனதுக்கு கிடைக்கிறது. இது கிடைப்பதை வைத்துக் கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கை வாழும் பொழுது அந்த சந்ததியர் எப்படி இருப்பாங்க நினைச்சு பாருங்கன்ற. அப்ப 6 + 5 11 நல்ல குணத்தோட குடும்ப வாழ்க்கை வாழும் பொழுது 12வதாக இறைநிலை நோக்கிய பயணம் என்பது ஈஸி. கர்மாவை வெல்லலாம். சரிங்க. அப்ப 6 தீய குணம், 6 தீய குணத்தோட வாழும் பொழுது +5, அதுவும் +5 தான். எப்படிங்க? சமுதாயத்தில் பாவமாக மலர்கிறது. பொய், கொலை, களவு, சூது, கற்பழி, பஞ்சமா பாகம். 6 தீய குணம் இருந்தா பஞ்சமா பாவம் நடந்து கொண்டே இருக்கும். 6 + 5, அதுவும் 6 + 5 தான். 6 + 5 = 11, அதுவும் 11 தான். அங்க 12வதாக இறைநிலை நோக்கிய பயணம், கர்மா கட் ஆகுது, சந்ததியர்கள் நல்லா வராங்க, அதுல பலன். இதுல பாத்தீங்கன்னா 6 + 5 தீய குணம் பிளஸ் சமுதாய பாவம் 5ம் சேர்ந்து = படுகுழியில போயிடுறோம், மீண்டும் பிறப்பு. கீதையில சொல்றாரு, என் ஆத்மா பரமாத்மாவானது என்னுடன் இருக்கிறவர்களை நல்வழிக்கும் அழைத்து செல்ல முயல்கிறது. ஆனால் இந்த மனிதன் நல்வழிப்படுத்தாமல் மீண்டும் அதர்மத்தை செய்யும் பொழுது அந்த பரமாத்மா என்ற இறையாற்றல் தன்னை ஒரு குரு ரூபமாக வெளிப்படுத்தி நன்மையான செயல்களை செய்ய வைக்கும் பொழுது அதையும் மீறி துரியோதனன் அதர்மம் செய்கிறான். அப்பொழுது அவன் உடல் இங்கு தேவையில்லை. அவன் இருந்தா மீண்டும் மீண்டும் துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பான். அவனுடைய ஆட்சியே ஒரு அதர்ம ஆட்சி. அவனை சுற்றி இருப்பவர்கள்
அவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறார்கள். தீமைக்கு சமர்ப்பணம். இப்ப நம்ம கூட அப்படி எல்லாம் செய்வோம், பார்த்திருக்கீங்களா? குடும்பத்துல யாராவது தப்பு செய்வாங்க, பயந்துகிட்டு அவங்க கிட்ட போய் சமர்ப்பணம் ஆயிடுறது. துணிச்சலா எதிர்த்து பேச மாட்டோம், சொல்ல மாட்டோம், இது தப்புங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். துச்சாதனன் தன்னுடைய அண்ணனுக்கு சமர்ப்பணம் செய்யறான். 100 சகோதரர்களும் சமர்ப்பணம் செய்யறாங்க. தன்னையே சமர்ப்பணம் தீமைக்கு செய்வது ஒரு கோழைத்தனம். தேவகி அப்படி சமர்ப்பணம் செய்யல, அது ஒரு வீரமாக எதிர்த்து நிக்கிறாங்க. சமயோசிதமா பலராமர குழந்தைய கொண்டு போய் மாத்தி வேற குழந்தையை கொண்டு வர்றார். சமயோசிதமான புத்தி. போறப்ப அந்த தர்மத்தை நிலைநாட்ட அந்த குழந்தையை சிறைச்சாலையில இருந்து எடுத்துட்டு போறப்ப வழியில கடல் துன்பம் கொடுக்குது, மழை பெய்யுது, இயற்கை எல்லாத்தையும் மீறி அந்த குழந்தையை காப்பாத்துறார், தர்மத்தை நிலைநாட்டுறார். தன்னை இழந்து, தன் இன்பத்தை இழந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக டிராவல் பண்றார். இதெல்லாம் தத்துவம். தர்மம் எங்கேயோ வளருது, மீண்டும் செயல் விளைவு தத்துவமாக அந்த தர்மமே இறைநீதியாக கம்சனுக்கு வருது. அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு தீய குணத்திற்கு அடிபணியாமல் தன்னை சமர்ப்பணம் செய்தால், குடும்பத்திலேயே ஒரு தீயதுக்கு தன்னை சமர்ப்பணம் செய்தால் என்ன நடக்குதுங்க விளைவு? மகாபாரத போர். இறைவன் சொல்றார், துரியோதனனுக்கு எல்லோரும் சமர்ப்பணம் செய்து விட்டார்கள், கர்ணன் உள்பட. தன்னையே சமர்ப்பணம் செய்தால் அவங்க இருக்கக்கூடாது, இனி உலகம் தாங்காது, இனி மற்ற பெண்களுடைய வாழ்க்கை பாழாகிவிடும். அவன் தமோ குணம் நிறைந்தவன் தான், அஜோகுணமும் இருக்குதான், ஆனால் சத்துவ குணமும் அவனுக்கு சாத்வீக குணமும் இருக்கு. சிவபக்தன். துரியோதனனை களத்துல அடிக்கிறாங்க, நெஞ்சில அடிக்கிறாங்க, சாக மாட்டேங்கிறான். என் நெஞ்சில அன்பு இருக்கு, என் மனைவி இருக்கா இங்கன்னு சொல்றான். தலையில அடிக்கிறாங்க, என் தலையில குரு இருக்கிறார், என்னுடைய சிவபெருமான் இருக்கிறாருன்னு சொல்றார். நீ எங்க அடிச்சாலும் நான் சாக மாட்டேன்றாரு துரியோதனன். பீமன் யோசிக்கிறார், எங்க அடிச்சாலும் இவன் சாக மாட்டேங்கிறான். கடைசியில தொடையில உட்காரவேன்னு சொன்னான் பாருங்க திரௌபதிய. அப்ப அவன் கர்மா தொடையில இருக்கு. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், பாவப்பதிவின் அடையாளம். இரையாற்றல் முன்னாடியே போய் என்ன பண்ணுதுங்க? இடுப்புல ஆடை கட்டிக்கோன்னு சொல்லுது. அப்ப எங்க அவனுக்கு மரணம் வரணுமோ, எங்க அவனுக்கு துன்பம் அவன் ஆத்மா பிரியணுமோ, அதுக்கு முன்னாடியே இரையாற்றல் போய் ப்ரிப்பரேஷன் பண்ணுது. அவன் என்னதான் அவங்க அம்மா கிட்ட ஆற்றலை வாங்கினாலும், எந்த இடத்துல கர்மா இருக்கோ அங்க போய் இரையாற்றல் என்ன பண்ணுதுங்க? அவனை அடிவாங்க வைக்கிறதுக்காக பண்ணு. இது இரையாற்றல் செய்யும். இறைவன் என்பவன் நமக்கு எஜமானன். தர்ம வழியில் சென்றால் அப்ப இரையாற்றல் ஒரு வீரத்தை கொடுக்குது. அப்படின்னா கர்ம வினையை கழிப்பதற்கு பொறுமையோட வாழும் பொழுது, சகிப்புத்தன்மையோடு ஒரு குடும்பத்துல வாழும் பொழுது நமக்கு இரையாற்றலானது அதே ஆற்றலை தடத்தை மாற்றும், வீரத்துக்கு கொண்டு போகும், வைராக்கியத்துக்கு கொண்டு போகும், பணிவுக்கு கொண்டு போகும், துணிவுக்கு கொண்டு போகும். இப்படி வாழ்ந்தவர்கள் தான் புராண காலங்கள்ல ஜான்சி ராணி போன்ற சரித்திர வீராங்கனைகள்லாம் வாழ்ந்தாங்க. அப்ப குழந்தை வளர்ப்பு என்பதை சாமி ரொம்ப முக்கியமா சொல்றாங்க. கர்மாவால பிறந்தாலும் தாய் தந்தையே அந்த கர்மாவை எழுச்சி பெற விடாமல் செய்ய முடியும். அது தாய் தந்தையினுடைய மகிமை. அதை செய்யுங்க, அதுதான் ஒரு அமைதிக்கு வித்து. அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, தாங்குங்க, ஒன்னும் ஆயிடாது. நான் ஒரு சுந்தர சிருஷ்டின்றாரு பகவத்கீதையில இறைநிலை. சாமி சுத்த வெளின்றார். சுத்த வெளி இஸ் ஈக்குவல் டு பேரியக்க மண்டலத்திலிருந்து வருது. பேரியக்க மண்டலத்தை சுந்தர சிருஷ்டிங்கிறார். எனக்கு சுந்தர சிருஷ்டி தான் வேணும், அபச சிருஷ்டி எனக்கு வேணான்றார். அந்த மாதிரி வாழ்பவர்களை நான் அழிப்பேன்றார்.
அழித்து என்ன பண்ணுவேன்? துரியோதனன் கிட்ட நான் இல்லையான்னு கேட்கிறார். துரியோதனனும் நான் தான், துச்சாதனனும் நான் தான், எல்லாமே நான் தான். ஆனால் அந்த நானாக இருக்கிற துரியோதனன் எனக்கு தேவையில்லை, நானே என்னை அழித்துக் கொள்கிறேன், அவனுக்கு வேற உடம்பு கொடுக்குறேன், பக்குவப்பட்டு வரட்டும். மீண்டும் முயற்சி. இந்த ஜென்மத்துல அவன் முயற்சி செய்யல, அமைதியை வாழல, யாருக்கும் அமைதியும் கொடுக்கல, இந்த ஜென்மத்துல அவன் வாழல, பரவாயில்ல, இந்த உடம்ப நான் எடுத்துடுறேன். இந்த உடம்புல இருக்கிற அனுபவத்தை வச்சுதானே அவன் இன்னும் துன்பம் கொடுக்குறான். இந்த அனுபவத்தை நான் மறக்கடிச்சிடுறேன். இந்த அனுபவம் மறத்தல் என்பதுதான் மறுபிறவி, சோல் அட்டாச்மெண்ட். வேறு உடம்பு நான் தரேன், அந்த உடம்பு நல்ல உடம்பாக, இவன் இவ்வளவு நாள் சிவபுண்ணியம் பண்ணியிருக்கான், சிவபூஜை பண்ணியிருக்கான், ஏதோ கொஞ்சம் குருவை அனுசரித்து நல்ல விஷயம் கத்துட்டு இருக்கான், அந்த புண்ணிய பதிவை எடுத்து இந்த அனுபவத்தை அழித்து, இந்த அதர்மம் என்ற அனுபவம் உடம்பு செல்லு ஃபுல்லா பதிஞ்சிருக்கு, இந்த உடம்பு அனுபவ செல்கள் அனுபவமே தீமையாக இருப்பதால், இந்த அனுபவம் இருந்தால் இந்த உடம்பை வைத்துக் கொண்டு அவன் துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பான். அதனால் இந்த அனுபவத்தை நான் அழிக்கிறேன். அழிக்கணும்னா இந்த உடம்பை நான் அழிக்கணும். இந்த உடம்பை நான் அழிக்கணும்னா இந்த உடம்புக்கு யாராருக்கு இவன் துன்பம் கொடுத்தானோ அந்த துன்பத்தை அனுபவிப்பவர்களே இவனுடைய உடம்பை அழிக்கணும். இந்த உடம்பை அழிச்சிட்டு மீண்டும் இவனுக்கு நான் புதிய உடம்பு, இவனுடைய புண்ணிய பதிவை வைத்து ஒரு உடம்பை கொடுக்கிறேன். அப்ப அவனுக்கு பழைய அனுபவம் ஞாபகத்துக்கு வராது. அந்த புண்ணிய பதிவை வைத்துக் கொண்டு முயற்சி செய்யட்டும் நல்ல விஷயத்துக்கு. மீண்டும் முயற்சி. அப்ப மறுபிறவி என்பது மீண்டும் முயற்சி செய்வது. இறைநிலை சொல்லுது, என்கிட்ட அடையிற வரைக்கும், என்னை உணர்ந்து வருவதற்கும் பிறப்பு தொடரும். இப்ப கொடுத்த உடம்புலயே அவன் சரி பண்ணிக்கிட்டானா ஓகே. அப்ப என்ன சொல்றாங்க, மூளையினுடைய செல்கள் என்ன ஆகுது? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், அவர் முற்பிறவி பாப்பார். என்னுடைய முற்பிறவி, எங்க குடும்பத்துல முற்பிறவி எனக்கும் சொல்லி கொடுத்தாரு. முற்பிறவில நீ எப்படி இருந்தியோ அப்படித்தான் இந்த பிறவி உனக்கு சொல்லுவாங்க. பிறவி ஞாபகம், பிறவி அனுபவம் அது வரக்கூடாது. ஏன்னா முற்பிறவில எப்படி இருந்தோம் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப வாழ்ற வாழ்க்கையை வச்சு முற்பிறவில எதை மிஸ் பண்ணமோ அதை இப்ப இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு. அப்ப அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை மறக்கடிக்க செய்வதே மரணம். துர் அனுபவத்தை, துர்கர்மத்தை இறைநிலையே மறக்கடிக்க செய்யும். அப்ப உணர்ந்தோர் கூட்டத்தை பார்த்து உணராதவர்கள் கேலி கிண்டல் செய்தாலும் அதை பொறுத்து கொள்வது உணர்வாளர்களின் மதிப்பு, மரியாதை. அந்த உணர்வாளர்கள் தான் மனவளக்கலை அன்பர்கள் குடும்பத்துல ஒருத்தராக இருக்கணும். அப்பதான் குடும்ப அமைதியை காக்க முடியும். அதான் சாமி சொல்றார், மனவளக்கலை அன்பர்கள் குடும்பத்தில் ஒருவராது இருந்தால் அந்த குடும்பமே உணர்ந்த குடும்பமாக, உணர்வாளர் குடும்பமாக மாறும். அதுக்குதான் சாமி சொல்றார், குடும்பத்துல ஒருத்தராவது பயிற்சி பண்ணுங்க. நீங்க பயிற்சி பண்ணி உங்களுடைய மனநிலை பார்த்து அவர்கள் மாறுவார்கள். நீங்கள் கம்பல் கூட பண்ண வேணாம். தெய்வத்திற்கு கருணை என்பது ஏது? தெய்வ நிலை அறிந்தோருக்கே கருணை உண்டு. நம்மெல்லாம் தெய்வ நிலை அறிந்தோர்கள். தெய்வ நிலை சுக துக்கம் கடந்ததன்றோ? தெய்வ நிலை அறிவறிந்தோர் உணர்ந்ததாகும். செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம். சிந்தனையால் எண்ணத்தை ஆராய்ந்து நல்ல செயல்களை செய்தால் விளைவு ஜீவனில் துளிர்க்கும். இதுவே சிவசெய்கை, இதுவே சிவபூதையாகும். அப்ப குடும்ப அமைதி என்பது கணவன் மனைவியை சார்ந்தது. இதில் முக்கிய பங்கு மனைவி. மனைவியினுடைய தெய்வீக ஆற்றல் உடல் முழுவதும் இருந்து வரும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கும், வீட்டில் இருக்கும் நபர்களுக்கும், இப்போ தவம் பண்றோம், நம்ம வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம தவ ஆற்றல் போகுமா போகாதா?
கண்டிப்பாக போகும். வாழ்க்கையினால் சிந்தனைக்கு மேலும் மேலும் வளம் பெருகிவிட்டது. இனி ஒன்று சேர்ந்து வாழ்க்கையினை சிந்தனையால் வளப்படுத்தும் வழி காண வேண்டும். இந்த வழிக்கான ஆராய்ந்து முயற்சியோடு வாழ்க்கையில் நிறைந்துள்ள துன்பம் போக்க வந்திருக்கும் அனுபவங்கள் அனைத்தும் சேர்த்து வாழ்க்கைக்கு மூலதனம் ஆக்கிக் கொள்வோம். இன்பத்தும் துன்பத்தும் இயற்கையும் கற்பனையும் சிந்தித்து வாழ்பவன் சிறப்பாக வாழ்வான். அப்ப குடும்ப அமைதி என்பது சமுதாயத்துக்கும் செல்கிறது, ஊருக்கும் செல்கிறது, உலகுக்கும் செல்கிறது. சித்தம் என்னும் பெருநிதின்றார். சித்தம் என்பது நடுமணம். இந்த நடுமணத்துக்கான பிராக்டிஸ் தான் நம்ம மனவளக்கலை கொடுக்குது. ஆழ்மனம் இறைநிலையோட இயங்குது. மேல்மனம் என்ன பண்ணுதுங்க? புத்தி. மேல்மனம் புத்தி, நடுமணம் சித்தம், ஆழ்மனம் அகங்காரம். அகங்காரம்னா அகங்காரம் இல்லை. ஆழ்மனம் என்பது அகம் பிளஸ் ஆரம், அகத்துக்கு ஆரம். அப்ப மேல்மனம் ஐம்புலன்களோடு இயங்குது, நடுமணம் அதோடு தொடர்பு கொள்ளுது, அதே நடுமணம் ஆழ்மனதோடும் தொடர்பு கொள்ளுது. அப்ப நடுமனதுக்கான பிராக்டிஸ் தான் தவம், தற்சோதனை. அப்ப மகான்கள் என்ன சொல்றாங்க? அறிவுக்கு உடல் அறிவு இருக்கு, மன அறிவு இருக்கு, விஞ்ஞான அறிவு இருக்கு, இறை அறிவு இருக்கு. நம்ம உடல் அறிவோடு நின்று விடுகிறோம். மனதில் ஒரு இயக்கம், நல்ல இயக்கமாக வருவதற்கு தான் மகான்கள் பல பயிற்சிகளை கொடுத்தாங்க. அதுல நமக்கு கொடுத்தது, மகான்கள் கொடுத்த ஒரு பெரிய பயிற்சி தான் தியான பயிற்சி, மனதை வளப்படுத்தும் பயிற்சி. நீங்க மனதை வளப்படுத்துறீங்க. இப்படி வளப்படுத்துறீங்க, ஒவ்வொரு மையத்திலையும் தியானம் பண்றோம். ஒவ்வொரு மையம் என்பது ஒவ்வொரு பௌதிகத்தோடும் ஒவ்வொரு கோளோடும் இணைந்தது. ஒவ்வொரு பௌதிகத்தோடும் ஒவ்வொரு கோளோடும் அது இணையும் பொழுது அது என்ன பண்ணுதுங்க? நமக்கு ஒரு கேரக்டரை கொடுக்குது. ஏன் நம்ம தவம் பண்றோம்? ஏன் கோள் மேல தவம் பண்றோம்? பஞ்சபூதத்து மேல பண்றோம், பஞ்ச இந்திரியங்கள் மேல பண்றோம். அப்ப பஞ்ச இந்திரியங்கள் எப்படி இருக்குங்க? பொறுமை, ஒழுக்கம், குணத்தோட தான் வாழுது. கர்மவினை பதிவுகளால அது தடமாற்றம் ஆகுது. அப்ப ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் ஒவ்வொரு குணம் வந்துட்டே இருக்கு. அந்த குணத்தை வைத்துக் கொள்வதற்காகத்தான் தமோ குணம் ரஜோகுணம் இல்லாம சாத்வீக குணமாக இயங்கிக் கொண்டிருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள், பஞ்சபூதத்திலிருந்து வரும் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதுதான் தவம். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம இல்லாததை எதுவுமே வெளியில இருந்து எடுக்கல. ஏற்கனவே இருப்பதை தக்க வச்சுக்கிறோம். சூரியனிலிருந்து நன்றி உணர்வு, குரு கிரகத்திலிருந்து ஒழுக்க குணம், சுக்கிரனிலிருந்து அழகு, செவ்வாயிலிருந்து தைரியம், சந்திரனிலிருந்து பற்று பாசம், குடும்பத்தை கவனிப்பது, பற்றற்ற நிலையில் குடும்பத்தை கவனிக்கும் ஒரு தன்மை சந்திரனிலிருந்து வருகிறது. கேது கிரகம் ஞானத்தை கொடுக்கிறது, புதன் கிரகம் அறிவை கொடுக்கிறது, ராகு குணம் தேவைக்கு எண்ணம் எழுவதற்கு ராகுதான். எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது, தேவை, அது ராகுதான் கொடுக்குது. போய் சாப்பிடுன்னு சொல்லுது. போய் சாப்பிடுன்னு சொல்லும் பொழுது அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க சனியினுடைய ஆற்றல் இயங்கி துன்பத்தை கொடுக்கும், வயிற்று உபாதை. அளவோடு சாப்பிட்டால் இன்பம், ராகு. அளவுக்கு மீறிய பேராசை இந்த உலகத்துல வந்ததாலதான் இன்னைக்கு கிருமி பரவிக்கிட்டு இருக்கு, செயல் விளைவு. ஆசையை அளவுக்கு மீறி அனுபவிக்கும் பொழுது அதை துன்பமாக கொடுக்கும் ஒரு கிரகம் ராகு, கேது. சனி உழைப்பை கொடுக்குது. அப்ப நம்ம உடம்பில் தேவையான ஆற்றலை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதற்கு தான் தவம். அப்ப ஏன் பெண்ணின் பெருமை பேசுறாங்க? பெண்களுக்கு தாங்கும் வலிமை ஜாஸ்தி இருக்கு, அவர்களுக்கு மனோதிடம் ஜாஸ்தி இருக்கு. அவர்கள் வாயிலிருந்து உச்சரிக்கும் ஒரு சொல்
எப்படி காந்தாரி சாபம் விட்டாங்க? எங்கேயாவது ஆண்கள் சாபம் விட்டு உங்களுக்கு கீதை இருக்கா? ஆண்கள் சாபம் விட்ட மாதிரி ஏதாவது கதை இருக்கா? எல்லா இடத்திலும் பெண்களுக்கு துன்பம் கொடுத்துதான் சாபம். அந்த பெண்ணை அதை ஏற்றுக்கொண்டாலுமே அது ஒரு அலைகள். சீதை ஏத்துக்கிட்டாங்க, வெளியில வார்த்தையே வெளியிலே வரல. ஆனா துன்பத்தை அதிர்வு, அந்த அதிர்வை தாங்குனாங்க. அந்த அதிர்வு எத்தனை பர்சன்டேஜ் அவங்க தாங்குனாங்களோ அத்தனை பர்சன்டேஜ் வெளியில விளைவா போச்சு. திரௌபதி துன்பத்தை தாங்குனாங்க. எத்தனை அதிர்வு அவங்க உடம்புல தாங்கி சாப வார்த்தைகளாக கொடுத்தாங்க. அப்புறம் திருந்துறாங்க, வேண்டாம். இறைநிலை சொல்லுது, திரௌபதி மன்னிப்பு நீ கொடு, துரியோதனனுக்கு கொடு. நீ கொடுத்தால்தான், மன்னிப்பு கொடுத்தால்தான் இறைநிலை அந்த தண்டனை அளிக்க முடியும். நீ எனக்கு வழி கொடுக்க மாட்டேங்கிறியே, நீயே சாபம் கொடுத்துட்டு இருந்தீன்னா நான் எப்படி விளைவை கொடுப்பேன்? துன்பம் கொடுத்தவர்கள் தான், நீ அவர்களை மன்னித்து விடு. அந்த கர்மா அங்கேயே இருக்கட்டும், ஸ்டாப் ஆகட்டும். துரியோதனன் கிட்டேயே அந்த கர்மா ஸ்டாப் ஆனாதான் இறைநீதி கொடுக்க முடியும். நீ அவனை திட்டி திட்டி அந்த கர்மாவை நீயே வாங்குறன்றாரு இறைநிலை. எவ்வளவு பெரிய தாற்பயம் பாருங்க. மன்னிப்பு கேட்டல், மன்னிப்பு கொடுத்தல், குடும்பத்திற்கு இது மிகவும் முக்கியம். மன்னிப்பு கேட்க சொல்றார். அவ்வளோ துன்பம் கொடுத்தவனை மன்னிச்சிரு, நீ போய் கேட்க வேணாம், மனசால மன்னிச்சு. அந்த அம்மா சொல்லுது, அது எப்படி நான் மன்னிப்பேன்? நீ என்ன எப்படி சொல்ற கிருஷ்ணா? நான் எவ்வளவு துன்பம் அனுபவித்தேன். அவர் சொல்றாரு, நீ துன்பம் அனுபவித்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? அந்த செயலை செய்தவன் வேணா துரியோதனன் துச்சாதனனா இருக்கலாம், மூலம் உன் அப்பான்றார் திரௌபதி. உன் அப்பா சாபம் கொடுத்து நீ வெளியில வந்த. நெருப்புல இருந்து நீ வெளியில வரும் முன்பே உன் அப்பா எனக்கு பெண் குழந்தை வேண்டாம், எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு யாகம் வளர்க்கிறாரு. ஆண் குழந்தை வருது, துருபதன் வராரு. அடுத்து பெண் குழந்தையும் வருது, ஏற்றுக்கொள்ளுங்கன்னு முனிவர்கள் சொல்றாங்க. பெண் குழந்தை எனக்கு வேணான்றாங்க. வேற வழி இல்லை, நீ ஏற்றுக்கொள்ளுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேண்டா வெறுப்பாக எந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை வேணும் எண்ணத்தை கிரியேட் பண்ணுன்றாங்க. எண்ணம் தான் பிரபஞ்சம், எண்ணம் தான் எல்லாம் செய்யுது. சயின்ஸ் அங்க வருது பாருங்க, கிரியேட் பண்ணுன்றாங்க முனிவர்கள். உனக்கு வேண்டியதை செய்ப்பா. திரௌபதியோட அப்பா கிட்ட சொல்றாங்க, நீ கேளு, யாகத்துல இருந்து பெண் குழந்தை வரப்போகுது, உனக்கு என்ன மாதிரி குழந்தை வேணும்னு கேளு. அவர் கேட்கிறாரு, பவித்திர தன்மை இல்லாத எனக்கு பெண் குழந்தை வேணும் கோவத்துல. ஏன்னா பெண் குழந்தை அரசாளாது, பெண் குழந்தை எதுவுமே செய்யாது, என்ன பிரயோஜனம் ஒரு பெண் குழந்தை பிறந்துன்னு ஒரு கோவத்துல. அவள் துன்பப்பட்டு 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 தன் பவித்திரத்தை உணர்த்தட்டும் உலகுக்குன்றார் சாபம். நெக்ஸ்ட், எதுவுமே அனுபவிக்காத ஒரு ஜீவனாக வெளியில வரட்டும்ன்றாரு. அப்படியே திரௌபதி வராங்க, அதே மாதிரி வாழ்க்கை அமையும். வாழ்நாள் முழுவதும் கண்ணீர். அத சொல்றார் கிருஷ்ணன். உன் தந்தையிட்ட சாபமே நீ பிறந்த. உன்னை ஒரு நல்லவனாக வல்லவனாக, பெண்களுக்கே மூலமாக இருக்கிற ஒரு பெண்ணு வேணும்னா நீ அதையும் நிரூபிச்சு பெண்ணினுடைய பெருமையை நிரூபிச்சிருப்ப. ஆனா அவர் கொடுத்த வார்த்தைகள், நீ துன்பப்பட்டு பெண்ணினுடைய பெருமையை நிரூபிக்கணும் இருக்குது. நீ துரியோதனனை ஒன்னும் சொல்லாதேன்ற, நீ மன்னின்ற. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா மன்னிக்குது. ஓ, நான் படும் துன்பத்திற்கு என் தந்தை விட்ட சாப வார்த்தையே காரணம். துரியோதனன் கருவி, அந்த சாபத்தை நிவர்த்தி பண்றான். அந்த சாப எண்ணம் பிரபஞ்சத்துல இருக்கிற ஈர்த்துக்கிறான், ஈர்த்துட்டு செயலாற்றுறான். அப்ப மன்னிப்பு கொடு சாமி பாருங்க, இன்னல் புரிவோர் எதிரிகள் மன்னிக்க சொல்றாரு. ஏன்னா முன்னாடி நம்ம என்ன சாப வார்த்தை வாங்கிட்டு வந்தோம் தெரியாது.
இதுல ரொம்ப இணக்கம் வந்து கணவன் மனைவி. அப்ப இன்றைக்கு வாழும் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையோ துன்ப வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் போட்ட நல்ல எண்ணமோ தீய எண்ணமோ தாய் தந்தை வித்துல பதிந்து வருகிறது. இது உண்மையா இல்லையா? அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வருது. பதிவை கழிக்கத்தான வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணையை திட்டி என்ன பிரயோஜனம்? அதற்கு மூலம் என்ன? முன்னோர்கள் விட்ட என்ன அலைகள் தானே. அதை கழிக்கத்தானே துணை வருது. அப்ப அந்த துணையை நீங்க இறை தூதரா பார்க்கணுமா வேணாமா? சாமி கேட்கிறார். இறை தூதர் தானே அவரு. நீ பிறக்கலன்னா உனக்கு வாழ்க்கை துணையே வந்திருக்காத. நீ வந்ததால தானே உன் வாழ்க்கை துணை உனக்கு வருது. வாழ்க்கை துணையே நீ பிறந்ததாலதான் ஜாயிண்ட் ஆகுது. நீ பிறக்கலன்னு வச்சுக்க, அந்த வாழ்க்கை துணை எங்கேயோ போயிருக்கும். அப்ப நான் பிறந்ததே என்னுடைய கர்மாவை கழிக்கத்தான் நான் பிறக்கிறேன். எனக்கு வாழ்க்கை துணை உன்னை ஜோடி சேர்த்து இறைநிலை வைக்குது. கழிச்சுட்டு போகட்டும், போங்களேன். தர்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்களேன். என்ன பிரச்சனை? இதுல ஒண்ணும் இல்லையே. கற்பு ஒன்றை தவிர அனைத்தையும் விட்டு கொடுக்கலாம். ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். சமுதாயம் கொடுக்குதா? கொடுக்கட்டும். மனவளக்கலை படிச்சிருக்கோம், தியானம் பண்றோம், தவம் பண்றோம். தைரியம் வேணாமா? 6+5 வந்துருச்சு. சாமி 6 சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க அனுபவிக்க அந்த 6 நல்ல குணங்களை அனுபவிக்க இறைநிலை +5 கொடுக்குது. வைராகியம் கொடுக்குது, கருணை கொடுக்குது, அன்பு கொடுக்குது, தைரியம் கொடுக்குது, வீரம் கொடுக்குது, துணிச்சலை கொடுக்குது. இது தர்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாமே. இந்த உடம்பு அதை அனுபவிக்கட்டுமே தர்மத்தை. ஏன் அனுபவிச்சு பீஷ்மர் மாதிரி வரவாங்க முடியாதா நம்மளால இரையாற்றக்கிட்ட? நம்ம நினைச்ச நேரம் தான் உயிர் விடணும்னு சாமிஜி மாதிரி போக முடியாதா? ஏன் வாழ முடியாது? அவ்வளவு கோழையா நம்ம? ஒரு சிறு துன்பம் கொடுத்தாலும் நான் மடிவேன் என்று நினைத்தாயோ? பாரதியார் பாடுற. ஏன் வாழ முடியாது? ஏன் நம்ம சந்ததியர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தர முடியாது? நம்மளை பார்த்துதானே நம்ம சந்ததியர்கள் வாழுது. நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும். ஏன் சாமி நமக்கு நல்ல குணங்களை கொடுத்தார் என்றால், பாருங்க, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதுறாரு, விபரீத கற்பனையால் பயம் வருகிறது வாழ்க்கையில். எதிர்காலத்தை நினைத்து விபரீத கற்பனை, அதுவே பயத்தை கொடுத்து, மனதுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்து, வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்து, குடும்பத்தில் பிணக்கை கொடுத்து, கணவன் மனைவி ஒற்றுமையை குலைக்கிறது. விபரீத கற்பனை எதிர்காலத்தை நினைத்து. பொல்லான் என்பர் அதனால் என், புனிதன் என்பர் அதனால் என், கல்லான் என்பர் அதனால் என், கலைஞன் என்பர் அதனால் என், சொல்லா வசைகள் சொன்னால் என், சூழ்ந்து நின்று புகழ்ந்தால் என், எல்லா நாளும் ஒரு நாள் போல இருக்க வேண்டும் என் மனமே. என்ன புனிதன் சொன்னாலும் என்ன, எனக்கு ஒண்ணும் இல்லை. பொல்லாதவன் சொன்னாலும் எனக்கு என்ன, கல்லான் சொன்னாலும் என்ன, கலைஞன் சொன்னாலும் எனக்கு என்ன. சொல்லா வசைகள் சுத்தி நின்று திட்டினாலும் எனக்கு என்ன, என்னை சூழ்ந்து என்னை வசைப்பாடினா கூட எனக்கு என்ன ஆச்சு. சூழ்ந்து நின்று புகழ்ந்தாலும் எனக்கு என்ன. எல்லா நாளும் ஒரு நாளை போலவே இருக்க வேண்டும், எப்பொழுதும் ஒரே மாதிரி. கவிமணி தேசிக விநாயகன் பிள்ளை சொல்ற. அந்த மாதிரி மனதை வைத்துக் கொள்ளுங்கள். எது சொன்னா என்ன? கலோக்கிய லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, சூடு சோரணை இருக்கா அப்படின்னு கேட்கணும் நம்மள. உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது சூடு சோரணை ஏதாவது இருக்கா?
உன்னை திட்டுறாங்களே, நீ எப்படி கம்முன்னு இருக்க? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது என்னுடைய உடலில் பதிந்த நல்ல அனுபவத்தை என் சந்ததியர்களுக்கு விட்டுட்டு போனோம். ஆஃப்டர் டெத் என்னுடைய உடல் செல்களின் நல்ல எண்ணங்கள் பதிந்து அது மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும். இதுதான் குடும்ப அமைதி. கொடு இன்பம், கொடு அமைதி. யாருக்குங்க? உன்னுடைய குடும்பத்துல உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு கொடு இன்பத்தை. தர்மம் தான் இன்பம். தர்ம வாழ்க்கை வாழ்ந்து அந்த தர்ம இன்பத்தை கொடுக்கணும், தர்ம அமைதியை கொடுக்கணும். நம்முடைய மரணத்திற்கு பின்பும் நம்மளுடைய உடல் செல்கள் இறைநிலையால் அழிக்கப்படாமல் அந்த உடல் செல்களை நீங்க இறைவனுக்கு வேலை கொடுத்துருவோம். இந்த உடல் உயிர் துகள்களை தீயதை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஆஃப்டர் டெத் அந்த தீய அணுத்துகளை அழிப்பதற்கு இறைநிலைக்கு வேலை ஜாஸ்தி. பாத்திரம் அழுக்கா இருந்துச்சுன்னா தேய்க்கணும் உட்காந்து. அழுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, சும்மா லைட்டா சோப் போட்டு கழுவி கவுத்தி வெயில வச்சிட்டோம்னா அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அழுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை தேய்க்கிறவங்களுக்கு எவ்வளவு வேலை பாருங்க. சுரண்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கணும் 10 நாள். இறைநிலைக்கு வேலை கொடுக்கலாமா? நம்ம உயிர்த்துகள் பதிந்திருக்கும் அழுக்கை துடைத்து அந்த உயிர் துகள்களை வேற இருக்கோ கொடுக்கணுமே இறைநிலை. அப்ப குடும்ப அமைதி என்பது நமது மனதில் தான் இருக்கிறது. நமது மனதை வளப்படுத்தி கொள்ளும் பொழுது குடும்பம் என்பது குடு இன்பமாகவும் குடு அமைதியாகவும் நமக்கும் மாறி சமுதாயத்திற்கும் நன்மை செய்து உலக அமைதிக்கும் வழிவகுக்கிறது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாளைக்கு மிக முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குங்க. பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் பரிகாரங்களும் இருக்கு. நாளைக்கு எல்லாரும் ஒன்று கூடி அதை சிந்தனை செய்யலாம். நாளையோட பயிற்சி நிறைவடைகிறது. மக்கள் அனைவரும் வந்துருங்க, கத்துக்கோங்க. உங்களுடைய அனுபவங்களையும் நீங்க சொல்லலாம். நாளைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி கொஞ்சம் கூட நேரம் சீக்கிரமாகவே ஸ்பீச்சை முடிச்சுட்டு கேள்வி பதிலுக்கு அதிக நேரம் வைத்துக் கொள்ளலாம். ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்காங்க. அன்பர்கள் அனைவரும் ஒன்று கூடலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. இந்த 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் அம்மா. இன்னும் நீங்க எவ்வளவு எடுத்துட்டாலும் அந்த தத்துவங்களை கேட்கறதுக்கு இருந்துட்டேதான் இருக்காங்க. அந்த வகையில ஜூம் குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தவம் ஆழ்நிலை, அது கூடவே குடும்பம் ஆழ்நிலை, குடும்பத்தை லேசா விட்டு கொடுத்தால் அப்படி இப்படி போன அதுல இருந்து கிடைக்கக்கூடிய போனஸ் பாயிண்ட்ஸ் எந்தெந்த இடத்துல நமக்கு கிடைக்குது. இது புதுவிதமான அறிவிப்பு நமக்கு. ஏன்னா 6 குண சீரமைப்புல 6 குணங்களுக்கு 6 குணங்கள் அப்படியே கேள்விப்பட்டவங்களுக்கு 6 குணங்களை நீங்க செய்யும் பொழுது அந்த வீரமான அந்த செயல்கள் மறுபடியும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சக்திகளையும் எடுத்துக்காட்டு பாருங்க. எந்தெந்த காவியங்களில் இருந்தெல்லாம் பெரிய ஞானிகளிலிருந்து கண்டுபிடிப்பாளர்கள், அறிஞர்கள் அத்தனை பேர்கிட்ட இருந்து அவங்களுடைய அந்த கர்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை விளக்குன விதம், அதாவது ரொம்ப அளப்பரிய ஆனந்தமாக இருக்கிறோம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மாவை எல்லாருமே இதே தவநிலையில வாழ்த்தி முடிச்சுட்டு கேள்வி பதிலுக்கு போலாங்க. பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் குடும்ப தொழில் வளர்ச்சி எல்லாமே வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். கேள்வி பதில் செஷனுக்காக கிளாஸை நாளைக்கு குறைக்க வேண்டியதில்லை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எல்லாத்துக்கும் நேரம் இருக்குமா, அதை மறுபடியும் கேட்டுக்கலாம். உங்களுடைய சொற்களை நாங்கள் எதையும் குறைக்க வேணாம்னு கேட்டுக்கிறோம். நாளைக்கு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நம்ம 14 நாள் தவம் பண்றோம். அது கர்மா பத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த நல்ல தவமும் நல்லா ஆழ்ந்து பண்ணியிருக்கிறதால இன்னைக்கு குடும்ப அமைதியை சொல்லியிருக்கோம். நாளைக்கு பதிவுகளை பற்றி சொல்லிட்டோம்னா அது அப்படியே வாழ்நாள் முழுவதும்
அவங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. நம்ம இணைப்புல வரவங்களுக்கு வாழ்க்கையை பற்றி எந்த சந்தேகமும் வரக்கூடாது. இதுதான் சாரம். இதுதான் சொல்லி இருக்குது. மனவளக்கலையில என்ன சொல்லி இருக்கோ அதை அனுபவித்து கிடைச்ச ஒரு அனுபவத்தை சொல்றதால அவங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. இதை வச்சு இன்னமும் அவங்க நல்லா டெவலப் பண்ணி போகணும். அதுக்காக நாளைக்கு அந்த வாழைப்பழம். அதுதான் நிம்மதியாக, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நிம்மதியாக வாழ தெரிய கலையை நீங்க உணர்த்திட்டு இருக்கீங்க. இடுக்கன் வருகால் நகுக நாளைக்கு. அதேதான். வாழ்க்கை வளமுடன். நம்ம ரொம்ப நன்றி. இப்ப கேள்வி பதில் செஷனுக்கு நம்ம போலாம். இந்துமதி அவங்க கை உயர்த்திருக்காங்க. அவங்களுக்கு அன்மியூட் பண்ணி விடுறேன். கேளுங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். அம்மா, நான் ஈரோட்ல இருந்து இந்துமதி பேசுறேங்கம்மா. இந்துமதி, வாழ்க்கை வளமுடன். எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈரோட்ல இருக்கேங்கம்மா. நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொண்ணு எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. நல்லா இருக்காங்க. சொல்லுங்க. அப்புறம் மன்றத்துல இருந்து என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நானு மன்றத்துல நடத்தலாம்னு அம்மா சொன்னாங்கல்ல அப்படின்ட்டு